நியாயம் கிடைக்கணும் எனக்கு. இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க, துள்ள துடிக்க கொண்டுட்டாங்க இந்த பிள்ளைய. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, இந்த பிள்ளைய கொண்டவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கவே வேணும். ஒன்ன விட்டா எனக்கு ஆறு அம்மா. டாக்டரை பிடிச்சிட்டு சிறையில் போட்டீங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்ப நாங்க கேட்டா எங்களை எங்க கொண்டு போடுவீங்க? தேடி பார்த்தேனே காணோம் உன்னை. இளந்தாய் சிந்துஜாவின் மரணத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இடைப்பணி நீக்கம் செய்ய வேண்டும். தாயே உயிர் பிரிந்தாயே, எந்த பிள்ளைய கொண்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு. இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க, துள்ள துடிக்க கொண்டுட்டாங்க இந்த பிள்ளைய. வந்து பார்க்காம கொள்ளாமல் கொண்டுட்டாங்க. என் பிள்ளை விதி வந்து சாவையும் இல்லை, வருத்தத்தில் சாவையும் இல்லை. இவங்க பார்க்காம தான் இந்த பிள்ளைய கொண்டாங்க. இந்த பிள்ளைய கொண்டவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கவே வேணும். இனி வருங்கால பிள்ளைகளுக்கு சரி ஒரு விடுதலை காட்டணும். எந்த பிள்ளைக்கு கிடைச்சது மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கவே கூடாது. எந்த பிள்ளைய வீட்டில் இருந்து நான் 1 மணிக்கு கொண்டு வந்தார். இங்கே 2 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆம்புலன்ஸில் விட்டு இறங்கினோடனே வீச்சாரை கொண்டு தான், நடக்க இல்லாத வீச்சாரை கொண்டு தான் கொண்டு போனவங்க. கொண்டு போய் ஓபிடியில் டாக்டர் மாட்டேன். அவள் தான் வாக்குமூலம் கொடுத்து 15 நான் வெளியே குந்தியிருந்தேன். 15 6ஆம் வாட்டுக்கு கொண்டு போய் 6ஆம் வாட்டில் தொங்கல் கட்டியில் கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அப்போ மிஸ் கேட்டால் என்ன பிரச்சனைனா நாங்கள் பிரச்சனையை சொன்னோம். அப்போ போய் நீங்கள் கழுவியெல்லாம் துப்புரை வாங்கன்னு சொன்னாங்க. கழுவி துப்புரை பண்ணிட்டு வந்தோன்னே முன்கட்டில் போட்டாங்க. முன்கட்டில் போட்டு என் பிள்ளைக்கு ஒன்றுமே இதில் ஆக்சிஜன் இந்த இது ப்ரெஷர் பார்க்குற மிஷினை மட்டும் கூட்டினாங்க. பிபி பார்க்குறதையும் போட்டுட்டு அவள் மிஸ்மார்களெல்லாம் அங்கே ரூமுக்குள்ளே இருந்து அதை தான் பார்த்து கொண்டே இருந்தாங்க. விடிய மட்டும் என் பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மார் வரையும் இல்லை, பிள்ளைய பார்க்கையும் இல்லை. 6 மணிக்கு எழும்பி திருப்பி அந்த பிள்ளைக்கு பிளட் போக தங்கிடுச்சு. நான் கூப்பிட்டு சொன்னதில் கூட்டிக்கிட்டு இருந்த மிஸ்மார்கிட்ட சொன்னேன், பாருங்கள் ராத்திரி கொண்டு இன்னும் இந்த பிள்ளைக்கு ஒரு இதுவுமே பார்க்க இருந்தால் பாருங்கள் திரும்ப பிளட் போகுது, என்னத்துக்காக நாங்கள் என்னத்துக்கு ராவு கொண்டு வந்தோம் பிள்ளையன்னு. அம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா, பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுக்கிட்டு வாங்கம்மா, விடிய இப்போ டாக்டர் இப்போ 7 மணிக்கு வருவார் பார்க்கன்னு சொல்லி என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சி உடுப்பு துவைச்சி நல்லா குளிச்சு போட்டு வந்து கதிரையில் உட்காந்து, அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டால் நான் இடியப்பம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கக்குள்ளே திருப்பி பிளட் போவத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸை கூப்பிட்டு சொன்னேன், என்ன மிஸ்ஸு இப்படி போகுதே, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மயங்கிருச்சு. பிள்ளைய மிஸ்மாரோட சேர்ந்து நான் தான் தூக்கி கட்டிலில் போட்டு பிறகு தான் டாக்டர்மார் வந்து அந்த பிள்ளைய மயக்கத்தை எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் சேலைன்னு போடுறாங்க, ரத்தத்தை பாய்ச்சிறாங்க. ஒரு 3/4 மணி ஆனால் அங்கனே வச்சு மினக்கடுத்தி போட்டு திகட்டருக்கு கொண்டு போனாங்க. அம்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அப்புறம் 11 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா பிள்ளை பிளட் போய் செயல் இழந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற செயல் இல்லை, வயரில் தான் நாங்கள் மூச்சு எடுக்கிறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிறீங்க. அப்போ நான் கடவுளை வேண்டுறேன்னா நான் வீட்டிலேயே வச்சு வேண்டுவேனே டாக்டர், என்னத்துக்கு உங்கள்கிட்ட நான் இங்கே பிள்ளைய கொண்டு வரேன் சாமத்தில் பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன்னு. இன்றைய தினம் கடந்த 28ஆம் தேதி வைத்தியசாலையில் இறந்த அல்லது கொல்லப்பட்டதென கூறப்பட்ட சிந்துஜா அவர்களுக்கு ஆன நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக பல்வேறு விதமான ஜனநாயக முறைமைக்குள் பல அதிகாரிகளோடும் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் கடிதம் எழுத்து மூலம் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு ஜனநாயக ரீதியிலே இவர்களுக்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இறந்த சிந்துஜாவுக்கான நீதி கோரலை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஒரு குழுவாக. அந்த விடயத்தில் எதுவுமே ஆக்கபூர்வமாக முன்னகர்ந்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஏமாற்றுகின்ற அல்லது விசாரணையை இன்னொரு கோணத்தில் திருப்புகின்ற முறைமையை தொடர்ந்து செய்து வந்ததன் விளைவாகவே நாங்கள் இன்று வீதிக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இது வரும் தொடக்கம்தான். இவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் கால வரையறையின்றி வைத்தியசாலைக்கு முன்பாக எங்களுடைய ஜனநாயக எதிர்ப்பை காட்டுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே உடனடியாக அவர்களை பணியிடை நீக்கம் செய்து நிரந்தரமான விசாரணை ஏற்படுத்தப்பட்டு சிந்துஜாவுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிதேட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு வைத்தியத்துறையிலிருந்தே அவர்களை அகற்ற வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நாங்கள் ஏன் இங்கே கூடி நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதியை கேட்டு இதில் நிற்கிறோம். சிந்துஜாவுக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லது ஆணுக்கோ இந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துர்ப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது. இது கொலை, மரணம் இல்லை, இது கொலை.
இவங்களோட கவனை இல்லை, அந்த பிள்ளைய கவனிக்காமல் இவங்க நைட்டு 2 மணிக்கு அந்த பிள்ளை அதில் வந்தது. அந்த 2 மணியிலேருந்து விடியப்புறம் 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைய யாருமே பார்க்கல. அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தராக இழுத்து வாங்க இந்த பிள்ளைய பாருங்கள், இந்த பிள்ளைய நிலைமையை பாருங்கன்ட்டு அந்த தாயை அதில் கிடந்து கத்தி கூட யாருமே அதில் டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன செய்தார்? டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே. அதில் இருந்த நர்ஸ்மார், அதில் இருந்த தாதியர் எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடுங்கி போடுங்க அங்கே லொக்கரில். நீங்கள் டியூட்டிக்கு வர நேரம் ஃபோனில் விளையாடாதீங்க. ஃபோனை விட்டுட்டு மனுஷரை கவனிங்க. உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, மனுஷரை உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள்ண்டு உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்தில் உங்களோட பேரை வச்சிருக்கிறாங்க. மருத்துவத்துறையில் டாக்டரை பிடிச்சிட்டு சிறையில் போட்டிங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்போ நாங்கள் கேட்டால் எங்களை எங்கே கொண்டே போடுவீங்க? நீங்கள் டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க. அப்போ உங்களை நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களை எதிர்த்து கதைக்கக்கூடாது. கதைச்சா கொண்ட நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க. உங்களோட தொழிலை நீங்கள் செய்யுங்க, உங்களோட நீதியை நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு விசுவாசமாயிருங்க, நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசமாயிருங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. கடவுளுக்கு அடுத்த பொருளில் உங்களை வச்சு கும்பிட்றாங்க மக்கள். டாக்டர் காப்பாற்றுற உயிரண்டு, நீங்களே உயிரை எடுத்தீங்கண்டா மற்றவங்களை என்ன செய்வீங்க? ஒரு கொலை செய்தால் பிடிச்சி போடுறீங்க தானே ஜெயிலில். கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அப்போ நீங்கள் இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? மருத்துவத்துறையில் செய்கிற கொலைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்கள் எல்லோருமே இந்த பச்சை மன்ற நிலைமைக்கு என்ன? அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காமல் இப்போ அதை எப்படி ஒரு புட்டி பால் பிடிச்சி வளருது? அந்த குழந்தையர நிலைமையை நிலைச்சு பாருங்கள். இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நன்றி, வணக்கம். மன்னார் மக்களை மாத்திரமல்லாது முழு இலங்கை நாட்டினுடைய மக்களையும் கவலைக்கும் ஆதங்கத்திற்கும் உட்படுத்தியுள்ள மன்னார் இளந்தாயினுடைய சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கோரி இன்று மன்னார் மக்கள் அனைவரும் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்திற்கு, மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். இளந்தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக தற்பொழுது உள்ளக விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்ற போதிலும், ஆனால் ஒரு நிர்வாக ரீதியிலே ஒருவர் குற்றமளிக்கப்பட்டாலோ அல்லது ஏதாவது தவறிழைக்கப்பட்டாலோ அவர்கள் ஆரம்பத்திலே இடைப்பணி நீக்கம் செய்வது வழமை. ஆனால் இந்த சிந்துஜாவின் மரணத்திலே குற்றம் இழைத்தவர்கள் இதுவரை இடைப்பணி நீக்கம் செய்யப்படாது தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மன்னார் மக்களாகிய எமக்கு அந்த உள்ளக பொறிமுறையின் ஊடாக நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அந்த இளந்தாய் சிந்துஜாவின் மரணத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இடைப்பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையினை முன்னமைத்தியே நாங்கள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் ஒன்று கூடியுள்ளோம். எனவே இந்த உண்மையிலே இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் இது மருத்துவ தவறு என்று நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. உண்மையிலேயே இங்கே உள்ள வைத்தியர்கள் மற்றும் தாதியார்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாக ஒரு கொலை ஒன்று இடம்பெற்றுள்ளது. எனவே இதை உள்ளக பொறிமுறை ஊடாக அவர்களுடைய சாதாரண இடமாற்றம் ஊடாக சிந்துஜாவினுடைய நீதியினை நாங்கள் தட்டிக்கழிக்க முடியாது. உண்மையிலேயே குற்றம் இழைத்தவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சட்டத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே அந்த இளந்தாய் சிந்துஜாவின் மரணத்துக்கு நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது. பற்றி நாங்கள் என்று ஒரு சிறிய காண்டனம் ஒன்றை வைக்கின்றோம். அது இந்த வைத்தியசாலையில் வைத்தியர்களின் கவன இனத்தினால் எந்த உயிரும் பறிபோகக்கூடாது. அது ஒரு குழந்தை, ஒரு தாய் சம்பந்தப்பட்டது. எனவே இந்த வைத்தியசாலையில் நீதி வேணும். எங்களுக்கு வைத்தியராக இருந்தாலும் நல்ல வேலை செய்கிற வைத்தியர்கள் இருக்கிறாங்க, அசட்டை இனமான ஆட்களும் இருக்கிறார்கள். எனவே மனச்சாட்சியின்படி வேலை செய்கிற வைத்தியர்கள் இந்த மன்னார் மக்களுக்கு உதவும்படி இந்த மக்கள் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். வைத்தியத்துறையில் இன்னும் அவர்கள் அசட்டை இனத்தை விட்டு விலக்கி மக்கள் அனைவரும் தங்களுடைய ஏழை மக்கள் மன்னார் ஆஸ்பத்திரிக்கு வர்றது கூட. அப்போ ஏழை மக்களை நாங்கள் கருணை கொண்டு முதலாவது அங்கே இருக்கிற ஆக்கள் மென்போடும் இரக்கத்தோடும் மக்களை அணுக வேண்டும். உடனே செய்ய வேண்டிய சிகிச்சையும் இருக்குது, காலம் தாழ்த்துற சிகிச்சையும் இருக்குது. உடனடியாக செய்ய வேண்டிய சிகிச்சையை அவர் உடனடியாக செய்து இந்த இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இங்கே நடைபெறாமல் பாதுகாப்பது அரச கடமை, இங்கே இருக்க வைத்தியர்களின் கடமை. இதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.